நமக்கு இப்படி ஒரு சத்சங்கம் 7 நாள் சத்சங்கம்னு ஏற்பாடு பண்ணினோம். ஒரு நாள் தெய்வாதீனமா நடக்கல. அன்னைக்கு நடக்காததுக்கு காரணம் டிராபிக். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் இங்க லீவு போட்டு விடலாம்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். இவ்வளவு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், இங்க லீவு போட்டா சரியா வராது, வராம இருந்தா சுட்டின்னா சரியா வராது, ஜனங்களை ஏமாத்தின மாதிரி ஆயிடுமேன்னு நினைச்சுட்டு இருந்தோம். நல்ல வேளையா இந்த டிராபிக் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா ஸ்தம்பிச்சு போச்சு. ஏன்னா அன்னைக்கு சுப்பிரமணிய தீட்சிதர்னு எங்க குடும்பத்து பெரியவர் ஒருத்தர், அவர் காலமாயிட்டார். அவர் வாழ்நாள் முழுக்க பாகவத சப்தாகம், மாசத்துல ஒரு 3 பாகவத சப்தாகம், ஒவ்வொரு க்ஷேத்திரங்கள்லையும் சப்தாகம், இப்படி அவர் ஜென்மா முழுக்க பாகவத சப்தாகம் சொல்லிட்டு இருந்தார். இது மாதிரி எல்லாம் பார்க்கறதே அபூர்வம். அவருக்கு ஒரு பெருமை என்னன்னா, செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர்வாள், செங்காலிபுரம் நாராயணி தீட்சிதர் 2 பேர்ட்டையுமே சிஷ்யாளா இருந்தார். 2 பெரியவாழ்ட்டையுமே சிஷ்யாளா இருந்தார். பகவத்குணத்தை பகவத்குணமா சொல்லுவர். தேவையில்லாம எந்த பேச்சும் பேச மாட்டார். அப்படி பகவத்குணம் சொல்லுவர். மாசாமானா கொஞ்சம் கூட அதிகப்படியா சொல்லல, மாசம் 3 இடத்துலயாவது சப்தாகம் நடக்கும். அவருக்குன்னு சில பக்தாள் எங்க சப்தாகம் சொன்னாலும் போவான். அப்படி பகவத்குணம் சொல்லிட்டு இருந்தவர். அவர் பொதுவா எங்களுக்கெல்லாம் ஞாத்தி கேட்டவர், ரொம்ப நெருக்கமா உள்ளவர். இது ஒரு கோவிலா இல்லாமல் ஒரு ஆடிட்டோரியமா இருக்கிறதுனாலதான் நான் பிரவச்சனத்துக்கே வந்தேன். இங்க கோவிலா இருந்தா வந்திருக்க முடியாது, நாளைக்கு தான் ஃப்ரீயா இருக்கேன். அதனால ஒரு கோவிலா இருந்து ஒரு சந்நிதியா இருந்தா இந்த பிரவச்சனத்துக்கே வந்திருக்க முடியாது. ஒரு சபாதான ஒரு ஸ்தாபனம்ங்கிறதுனால தோஷம் இல்லைன்னு சொல்றோம். அதனால நான் மெட்ராஸ் போறதா இருந்தேன். இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணாம நான் நிறுத்தினா சரியா வராதுன்னு தான் யோஜனை பண்ணிட்டு பேசாம இருந்தேன். கடைசியில பகவத் சங்கல்பம் டிராபிக்னால நின்றுடுத்தது. நான் நிறுத்திட்டு கொஞ்சம் போயிட்டு வருவோம்னு நினைச்சேன். நம்ம ஆசிரமத்துக்கு நிறைய பகவத்குணம் சொல்ல வந்திருக்கார். எங்க குடும்பத்துல ரொம்ப பெரியவரா இருந்தவர் அவர் தான். இப்ப எங்க தீட்சிதர் ஆனந்த் செங்காலிபுரம் தீட்சிதர் வாழ்த்தெல்லாம் சிஷ்யாளா இருந்தவா அநேகமா, நேரடியா சிஷ்யாளா இருந்தவா அநேகமா எல்லாருமே காலமாயிட்ட. இவர் ஒருத்தர் தான் நேரடி சிஷ்யார் இவ்வளவு நாளா இருந்தார். ஆனா அவர் அத்தனை பாகவதம் நாராயணியும் சொன்னது எதுவும் வீணா போகாமல் மாற வலிக்கிறதுன்னார். ஆஸ்பத்திரிக்கு அழிச்சு போனா ஆஞ்சியோகிராம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் எல்லாம் சொன்னார். அவர் அப்படியே குழந்தைதான் அழிச்சுன்னு போயிருக்கான். அப்படியே சாஞ்சார், குருவாயூர் பண்ணிட்டு போயிட்டார். நான் டாக்டர்கிட்ட அழிச்சுட்டு போயிருக்கியான்னு கேட்டேன். அவரை இந்த பையனை ஃபோன் பண்ணி கேட்டேன், அப்பாவுக்கு அப்பப்போ செக் பண்ணிட்டு இருக்கியா, வேற ஏதாவது ப்ராப்ளமா கேட்டையான்னு கேட்டேன். அவன் சொன்னான், எங்க அப்பா டாக்டர்கிட்டயே போனது கிடையாதுன்னா. 80 வயசு, எவ்வளவு பாக்கியசாலி பாரு. எந்த டெஸ்டும் பண்ணதில்லை, அங்க போய் அட்மிட் ஆனதில்லை, வைத்தியம் பண்ணிட்டதில்லை. அது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருது ஆரோக்கிய காத்திரம்னு அது தீர்மானமா பரமேஸ்வரனோட கிருபை தான். அது
டாக்டர்கிட்ட உள்ள போனா அவர் என்ன சொல்றாரோ அதானே. நான் குறை சொல்லல டாக்டர், நமக்கு என்ன தெரியும்? அவர் ஏதோ இந்த மிஷினை பார்த்து என்ன சொல்றாரோ அதான். நல்லதா சொல்லணும்னு நாம பகவான்கிட்ட ஆபதாம பகர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம்னு நாம ராமரை பிரார்த்தனை பண்ணணும். அவரோட ஒரு பாக்கியம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனது, வைத்தியம் பண்ணது எதுவுமே கிடையாது. நான் அவரை பத்தி அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா அவள்லாம் நம்ம பாரத தேசத்துக்கு, ஆஸ்திக சமூகத்துக்கு பெரிய உபகாரம் பண்ணினவா. பகவத்குணம் சொல்லி ஊர் ஊரா போய் பகவத்குணம் சொல்லி பிரவச்சனம் பண்ணி எத்தனை பேருக்கு தர்மத்தை சொல்லியிருக்கா, எத்தனை பேருக்கு பக்தியை உபதேசம் பண்ணியிருக்கார், காண்பிச்சு கொடுத்துருக்கார். இது மாதிரி பெரியவாளெல்லாம் நாம் அவசியம் ஸ்மரிக்கணும். அது அன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அதனால இன்னைக்கு அவரை பத்தி 2 வார்த்தை சொல்லணும், அவசியம் சொல்லணும். அவருக்கு நம்ம காஞ்சி பெரியவா சப்தாக சம்ராட் அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்க. நம்ம பாலபிரிவா புதுப்பிரிவா சப்தாக சம்ராட் அந்த அளவுக்கு மடத்துல வரவழைச்சு கௌரவப்படுத்தி அப்படி இல்லாம பகவத்குணம் சொன்ன ஒரு பெரியவர் கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சார். அது அநேகமா இங்க சில பக்தாளுக்கு தெரிஞ்சிருக்கும். நாம் இந்த 7 நாள்ல ஒரு நாள் அப்படி ஆயிடுச்சு, பாக்கி 6 நாள். அதுல இன்னும் ஒரு நாள் பாக்கி இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் சத்சங்கம் பாக்கி. அதனால பக்தாள்லாம் அவசியம் வந்து கலந்துக்கணும். இந்த தர்ம காரியங்கள்ல ஈடுபடும். பொதுவா கிரகங்கள்ல பிராமணான் போஜயித்வா ஆசிஷோ வாச்சயித்வா, எங்க பார்த்தாலும் எந்த விரதம் எந்த பூஜையா இருந்தாலும் பிராமணால் அழைச்சு சாப்பாடு போடும். போஜயித்வா சாப்பாடு போட்டுட்டு அவ வாக்குலேருந்து ஆசீர்வாதம் வரணும்.